அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, உங்களுடைய போன பிறவியில் நீங்கள் பரம்பொருள் ஸ்ரீ முருக பக்தரா என்பதை உணர்த்தும் 7 அறிகுறிகளை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்று முருகப்பெருமானுடைய பக்தர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காத நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டு செல்லுகிறது. இருக்காதா பின்னர் முருகனுடைய அருள் அதிகமாக இன்றைய காலகட்டங்களில் கிடைக்கின்றன. சிலர் வேண்டுதல் நிறைவேற முருகனை வழிபடலாம். ஆனால் சிலர் எந்த விதமான வேண்டுதலும் இல்லாமல் கந்தபெருமானுடைய அருளை மட்டும் வேண்டி தீவிரமாக பக்தி செய்வார்கள். இது போன்ற பக்தி உணர்வு என்பது சாதாரணமாக ஏற்படுவது கிடையாது. முக்கியமாக இதனை நினைத்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். முந்தைய பிறவியிலும் நீங்கள் கண்டிப்பாக கந்தபெருமானுடைய பக்தராக இருந்தால் மட்டுமே இது முடியும் என ஆன்மீகம் சொல்லுகிறது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் முந்தைய பிறவியிலும் நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். அதற்கான அறிகுறிகளை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அனைத்து ஆலயத்திற்கு சென்றாலும் சில தெய்வங்கள் மீது மட்டும் மனதில் இனம் புரியாத அன்பு, ஈர்ப்பு எனவும் சொல்லலாம். பரம்பொருள் பரமேஸ்வரன், பரம்பொருள் கந்தபெருமான் போன்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் என நாம் நினைப்பதற்கு கூட அந்த தெய்வங்களுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதை நாம் கேட்டு இருப்போம். நம்முடைய இஷ்ட தெய்வம் என்பது நாம் தேர்வு செய்வது கிடையாது என்றும், நம்மை பக்தனாக ஏற்பதற்கு அந்த தெய்வம் நினைத்தால் மட்டுமே நம்மால் அந்த தெய்வத்தை நினைக்கவும் அந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வழிபடவும் முடியும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுவது உண்மைதான். முக்கியமாக எந்த ஒரு ஆலயத்திற்கு செல்லலாம் என நீங்கள் நினைத்தாலும் அதற்கான நேரம், கால அவகாசம் நமக்கு கிடைக்காது. அந்த இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே அது அமையும். காரணமே இல்லாமல் நமக்கு சிலரை பிடிக்கும். சிலர் திடீரென நம்முடைய வாழ்க்கையில் வருவார்கள். யார் இவர்கள்? எதற்காக சம்பந்தமே இல்லாமல் நம் வாழ்க்கையில் வருகிறார்கள் என ஆன்மீக பெரியவர்களிடம் கேட்டால் முன்ஜென்ம பந்தம் என கூறுவார்கள். நம்முடைய முந்தைய பிறவியில் தொடர்ச்சியாகவே இந்த பிறவி அமைந்துள்ளது. முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கான கர்ம பலனை அனுபவிப்பதற்காகவே இந்த பிறவியை எடுத்துள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பெயர்தான் கர்மா அல்லது முன்வினை என நம்முடைய மதம் சொல்லுகிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, இறைவனுடனும் இது போன்ற உறவு, இனம் புரியாத பாசம், பக்தி ஆகியவை நமக்கு ஏற்படும் என சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களில். இந்த பிறவியில் நீங்கள் பரம்பொருள் கந்தபெருமானாக, அதாவது முருகராக இருக்கலாம். முக்கியமாக இதற்கும் உங்களின் முந்தைய பிறவி தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களின் முந்தைய பிறவியிலும் நீங்கள் முருக பக்தராக இருந்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நாங்கள் கூறும் இந்த அறிகுறிகள் இருக்கின்றன என நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். முக்கியமாக முற்பிறவியிலும் நீங்கள் முருக பக்தராக இருந்திருப்பீர்கள் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் வாருங்கள் பார்க்கலாம். 1. முருகா, கந்தா என முருகப்பெருமான் திருநாமங்களை கேட்கும்போது, சொல்லும்போது உடலில் ஒரு விதமான இன்னும் புரியாத மெய்சிலிர்ப்பு ஏற்படுகிறது என தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு ஏற்பட்டது என்றால் முற்பிறவியில் நீங்கள் பிறந்திருக்கும் அப்போது முருகப்பெருமானுடைய பக்தராகவே நீங்கள் இருந்திருப்பீர்கள். தற்செயலாகவோ வேல் அல்லது மயில் வாகனத்தை பார்க்கும்போது உங்களை அறியாமையிலேயே கண்ணில் ஆனந்த கண்ணீர், மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். இதனையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். கந்தபெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு செல்லும்போது அல்லது பழமையான கந்தபெருமானுடைய கோவிலுக்கு செல்லும்போது பல வருடங்களுக்கு பிறகு சொந்த வீட்டிற்கு வந்த உணர்வு தோன்றுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக, திருப்புகழ் அல்லது முருகனை போற்றி பாடும் பதிகங்களின் வரிகளை கேட்கும்போது மனம் தானாகவே உருகி அந்த அதிர்வலையோடு ஒன்றி போவது. அடுத்ததாக, எவ்வளவு பெரிய கஷ்டம் சவால்கள் வந்தாலும் பார்த்துக்கலாம் என எதிர்த்து நிற்கும் தைரியமும்
மற்றவர்கள் வழிகண்டு துடிக்கும் கருணையும் இயற்கையாக உங்களுக்கு இருப்பது கந்தபெருமானுடைய அருளாகும். முக்கியமாக அடுத்ததாக எங்கேனும் வாகனங்களில் செல்லும் போதும், முக்கியமாக மயில்களை காண்பதும், அந்த மயிலை காணும்போது முருகா நீதான் எங்களுக்கு துணையாக வருகிறாய் என மனதில் தோன்றுவது. அடுத்ததாக எந்த ஒரு வாகனங்களில் செல்லும் போதும், ஏதேனும் வாகனங்கள் முன் செல்லும் போது அதில் நம்முடைய முருகப்பெருமானுடைய படம் ஏதேனும் தென்பட்டால் நம்மை முருகர் அழைக்கிறார் என நம் மனம் தோன்றுவது. இது எல்லாமே நம்முடைய முருகப்பெருமான் நமக்கு முற்பிறவியிலும் நம்முடைய இஷ்ட தெய்வமாக, குலதெய்வமாக இருந்திருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இருந்தாலும் அல்லது அனைத்து அறிகுறிகளும் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசியும் எப்போதும் துணையும் நிற்கும் என்பது உறுதி. அது மட்டுமல்ல, கந்தனுக்கும் உங்களுக்கும் இடையேயான பந்தம் ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். முருகா என்பது எப்போதும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை காத்து துணையாக இருந்து காத்து இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கந்தபெருமானை நினைத்து விரதம் இருக்கலாம், அனைத்து விதமான செயல்களும் செய்யலாம். முருகப்பெருமான் அதிகமாக சோதிக்கக்கூடிய கடவுளாகும். அவரை அந்த சோதனையிலிருந்து நீங்கள் அனைத்தையும் சாதனையாக மாற்றிக்கொள்ளலாம். முக்கியமாக அதிக சோதனை இருக்கிறது, இவரை நான் வழிபட்டு கொண்டு வந்தேன், எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை என பாதியில் விலகி விடுவது. அது எல்லாம் செய்யாமல் முருகா நீதான் எல்லாம் என நினைத்து கொண்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது முடியும் வரை வேண்டுதல்களை நிறுத்தாமலும், முக்கியமாக வார விரதம், நட்சத்திர விரதம் மற்றும் கிழமை விரதம் என எதை வேண்டுமானாலும் இருந்து முருகனுடைய அருளை பெறுங்கள். முக்கியமாக அறுபடை வீடுகளுக்கு செல்லும் பழக்கம் இன்று அதிகமாகிவிட்டு வருகின்றன. முக்கியமாக முருகப்பெருமானுடைய பக்தி அதிகமாக இருந்து கொண்டு மக்கள் அதிகமாக கந்தபெருமானை வழிபட தொடங்கிவிட்டார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.